ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னோட யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா டிஜிசால் டுயல் பேண்ட் ONIயில் எப்படி நம்ம Bsnl Ftth இன்டர்நெட் கான்ஃபிகரேஷன் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக ஃபஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ அந்த வீடியோ பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது டுயல் பேண்ட் டிஜிசால் ONU. டுயல் பேண்ட் மீன்ஸ் என்னென்னா அது 2.4 GHz ஒர்க் ஆகும், 5 GHz ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி 2.4க்கும் 5க்குள்ள டிஃப்ரென்ஸ் பழைய வீடியோவில் போட்டுறேன். 2.4னால் கவரேஜ் அதிகமாக இருக்கும், இன்டர்நெட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 5 GHzல ஒர்க் ஆச்சுன்னா ரேஞ்ச் கம்மியாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அது 2 வைஃபை நேம் இருக்கும், நம்ம எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ONU பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா gpon சப்போர்ட் ஆகும், epon சப்போர்ட் ஆகும், xpon சப்போர்ட் ஆகும். இதுக்கும் 3க்கும் சப்போர்ட் ஆகக்கூடிய ONU தான் இது. அதாவது டுவெல் பண்ணால் அந்த 4 ஆண்டனா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அந்த கம்பேரிஷன் தெரியும்னா 2 ஆண்டனா இருந்தால் அது 2.4 GHz, இது 4 ஆண்டனா இருக்கும். ஒரு 2 ஆண்டனா 2.4 GHz ஒர்க் ஆகும், 2 ஆண்டனா 5 GHz ஒர்க் ஆகும். இப்போ பேக்கிங் பாருங்கள், இது எங்கே மேனுஃபேக்சரிங் இருக்குது, என்ன MRP ரேட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 years வாரண்டியோடு கொடுக்குறாங்க இந்த ONU. இதில் இந்த ONU 1200 Mbps வரை சப்போர்ட் ஆகக்கூடியது. வீடியோ பாருங்க, அன்பாக்ஸ் ரிவ்யூ. இந்த ONU இருக்குது, அதோட என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு அடாப்டர் இருக்குது, அதுவே ஒரு 1.5 மீட்டரில் ஈத்தர்நெட் கேபிள் இருக்கும், அது லேண்ட் கேபிள் இருக்குது. இதான் மோஸ்ட்லி எல்லா ONUலையும் இந்த மாதிரி ஈத்தர்நெட் போர்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது 4 ஆண்டனா டிஜிசால். இந்த டிஜிசால் என்னென்னா இது பவர் 29 dB வரை சப்போர்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன், பவர் ஆப்ஷன், PON இன்புட் ஆப்ஷன் இருக்குது, லாஸ் சிக்னல், வேன் ஆப்ஷன் இருக்குது, LAN 1 LAN 2 இருக்கும். வீடியோ பாருங்கள். ப்ளூ கலரில் PON அதான் இன்புட் ஆப்ஷன். அடுத்தது FXS, இது டெலஃபோன் செட் பண்ணிக்கலாம். எல்லோ கலருக்கு 2 LAN போர்ட்டு, அடுத்தது பவர் கேபிள், அப்புறம் ONU நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும். ரீசெட் பட்டன், பேர் பட்டன்லாம் சைடில் இருக்கும். இந்த பின்னாடி இருக்கிற 2 ஆண்டனா 2.4 GHz மென்ஷன் பண்ணுறது. சைடில் உள்ளது சைடில் 5 GHz. பேர் சுவிட்ச்லாம் பாருங்கள் சைடில் தான் இருக்குது. பேர் சுவிட்சு, ரீசெட் பட்டன், வைஃபை சுவிட்ச். வைஃபை நம்ம டிசேபிள் பண்ணோம்னா இந்த பட்டனை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும், வைஃபை டிசேபிள் ஆயிரும். அடுத்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா வைஃபை எனேபிள் ஆயிரும். பாருங்கள், LAN 1 LAN 2 2 வைஃபை நேம் 2.4 5, அதுவே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுதான் ஃபோன் ஆப்ஷன். ஃபோன் த்ரூ ஆகிட்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் பிளிங்க் ஆகும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா அதோட IP பார்த்திங்கன்னா 1.1 தான், 192.168.1.1 தான். யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் தான். 2 வைஃபை நேம் இருக்கும். இது 2.4 GHz 5 GHz ரெண்டுக்குமே பாஸ்வேர்டு 1லேருந்து 8 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இதை இப்போ நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணாங்க தான் பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு தேவை Bsnl Ftth கான்ஃபிகர் பண்ணோம்னா ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலாம் சொல்லியிருப்பேன். VLAN ID, யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த 3 நம்ம யார்கிட்ட வாங்கினா உங்களுக்கு இன்டர்நெட் யார் த்ரூ பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். அவங்க வாங்கி ஈஸியாக நீங்களே கான்ஃபிகர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னென்னா அதோட IP அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சு தான், 192.168.1.1. அட்மின் யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்டு digisol@321, D கேப்ஸு. சரி, இப்போ நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணுவோம். 2 வைஃபை நேம் இருக்கும், 5G டிஜிசால் இருக்கும். நான் இப்போ டிஜிசாலை கனெக்ட் பண்ணிடுவேன். பாஸ்வேர்டு 1லேருந்து 8 வரை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கூகுள் குரோம் போனோம். போயிட்டு மூணத்தோட IP கொடுக்கும், 192.168.1.1 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு யூசர் நேம் அட்மின், ஸ்மால் லெட்டர் அட்மின், பாஸ்வேர்டு digisol@321. டிஜிசாலில் D கேப்ஸு. இது ONUக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணலை. 2.4 GHz ONUக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதை நான் அந்த வீடியோவில் முன்னாடியும் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்தாச்சு. அப்புறம் நியூ பாஸ்வேர்டு நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஓல்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓல்டு பாஸ்வேர்டு digisol@321, D கேப்ஸு. அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். ஏன்னா ஒரு இப்போ 2.4 GHz வீடியோ பார்க்கலாம்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க.
சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். நியூ பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருந்தேன். இப்போ யூசர் நேம் வந்து ஸ்மால் அட்மின் தான். பாஸ்வேர்டு வந்து நம்ம புதுசாக என்ன பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணமோ அதை கொடுத்து வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கு போகணும். இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 2.4 GHz இந்த மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் அப்படி இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஸ்டேட்டஸ் போங்க. ஃபஸ்ட்டு வந்து டவுனில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டேட்டஸில் போய் வேன் இன்ஃபோ பார்க்கேன். ஸ்டேட்டஸ் வந்து டவுனில் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், நெட்வொர்க் ஆப்ஷன் பண்ணணும். நெட்வொர்க் ஆப்ஷன் போனீங்கன்னா கனெக்ஷன் நேம், மோடு, ஐபி வெர்ஷனு, டிஹெச்சிபி எல்லாமே அந்த 2.4 GHz என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதுதான் அப்படி இந்த நம்ம டூயல் பன்னில் இருக்குது. சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் அது இன்டர்நெட் கான்ஃபிகரேஷனுக்கு. வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் தெளிவாக தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேலே எதுவே சேஞ்ச் பண்ணக்கூடாது. கனெக்ஷன் நேம் தான், ரவுட் மோடு தான், IPv4 அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஹெச்சிபி தூக்கிட்டு PPY எனேபிள் பண்ணணும். எனேபிள் VLAN கொடுக்கணும். VLAN ஐடி வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன கொடுத்தாரோ அதை கொடுக்கணும். அடுத்தது 802.1p வந்து 2.4 GHz வந்து நல் இருக்கும். இது வந்து 0 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா எம்டி வேல்யூ எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா யூசர் நேம் வந்து உங்களுக்கு என்ன யூசர் நேம் கொடுத்தாங்களோ அதை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து யூசர் அவங்க நம்ம உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை நீங்கள் கொடுங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்தாங்களோ சர்வீஸ் நேம் வந்து BSNL, PPP டைப் வந்து கண்டினியூஸ் தான். அடுத்த சர்வீஸ் மோடு வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்னு மாற்றிக்கணும். எம்டி வேல்யூவில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது வந்து VLAN ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு இதுதான் தேவை. PPY எனேபிள் பண்ணிக்கோங்க. வேறு எனேபிள் நேட்டை கிளிக் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. எனேபிள் நேட் வந்து கிளிக் பண்ணணும், மறந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஓகே. அதில் டிசேபிள் லேன் டிஹெச்பி டிசேபிள் பண்ணிடுங்க. கீழே உள்ள போர்ட் பயன் பண்ணி விட்டுருங்க. LAN 1, LAN 2, WNN SH அதெல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்டணும். ரைட், இப்போ நான் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் போய் ஸ்டேட்டஸ் செட் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் செட் பண்ணால் டவுன் காமிக்குது. நான் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா முன்னாடி வந்து எனேபிள் நேட் வந்து நான் வந்து கிளிக் பண்ணலை. இப்போ இதில் கிளிக் பண்ணிவிட்டேன். எனேபிள் நேட்டை கிளிக் பண்ணிவிட்டு எதுக்கும் யூசர் நேமை இன்னொரு டெலீட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சின்ன இப்போ நான் அதில் கொடுக்குற டம்மியாக தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன யூசர் நேமோ அதை கரெக்டாக கொடுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்கு, ஒரு சின்ன டாட் மிஸ்டேக் இருந்தாலும் இன்டர்நெட் த்ரூ ஆகாது. நான் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு என்னென்னா எனேபிள் நேட்டை கிளிக் பண்ணலை. கீழே வந்து போர்ட் பைண்டிங் எல்லாமே போர்ட் பைண்ட் பண்ணி விட்டாச்சு. போர்ட் 1, போர்ட் 2, WLAN SSID 2.4 5 கிளிக் பண்ணி விட்டாச்சு. கொடுத்துட்டு இப்போ அப்ளை கொடுக்குறேன். அந்த பேஜ் வந்து லோட் ஆகும், மறந்துடாதீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து எனேபிள் நேட் கொடுக்கல, அதனால் நெட்வொர்க் வந்து டவுனில் இருந்தது. ஒரு பிரிட்ஜ் IMP அதெல்லாம் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். டிஃபால்ட் கேட்வே எதுவுமே அதில் கிளிக் பண்ணக்கூடாது நீங்கள். இப்போ நெட்வொர்க் ஆப்ஷன் போயிட்டு WLAN பார்க்குறேன். இதுலேயுமே ஒரு சின்ன ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ரைட், இப்போ இன்டர்நெட் அப் ஆகிடுச்சு. ஒரு சில நேரம் உடனே அப் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தாங்க கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி இது வந்து 2.4 GHz மாதிரி தான். இப்போ இன்டர்நெட் த்ரூ ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு நான் கூகுளில் போயிட்டு தமிழ்ங்கிற டைப் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து இன்டர்நெட் த்ரூ ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ் வந்து அப் ஆகிடுச்சுன்னு மோஸ்ட்லி இன்டர்நெட் த்ரூ ஆகிடும். நீங்கள் ஒரு சின்ன டாட்டட் மிஸ்டேக் விட்டால் கூட இன்டர்நெட் வந்து த்ரூ ஆகாது, மறந்துடாதீங்க. அதை ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து Bsnl Ftth இன்டர்நெட் வந்து டிஜிசல் ஓஎன்ல கான்ஃபிகர் பண்ணணும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து 2.4ம் 5ம் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு லைட்டாக செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வைஃபைல நான் கனெக்ட் பண்ணுறேன். டிஜிசால் கனெக்ட் பண்ணுறேன். டிஜிசால்னால் 2.4 GHz, டிஜிசால் 5Gனா 5 GHz. ரைட், இப்போ நான் கனெக்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஜிசால் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிஜிசால் கனெக்ட் பண்ணோம்னா பாஸ்வேர்டு 1லேருந்து 8 வரைக்கும் பாஸ்வேர்டு கொடுத்தா நம்ம இப்போ வந்து டிஜிசால் அது வந்து 2.4 GHz கனெக்ட் ஆகிருக்கு. இதோட கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
ரேஞ்சு கூட, அதாவது ஸ்பீடு வந்து கம்மியாக கிடைக்கும். இப்போ நம்ம இதோட ஸ்பீடு செக் பண்ணி பார்த்துருவோம். வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்டடில் தான் இருக்குது. கூகுள் குரோம் போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட் போட்டு பார்க்குறேன். நான் கூகுளில் போட்டு பார்க்குறேன். இப்போ நான் போட்டிருக்க பிளான் வந்து 60 MBPS பிளானு. இப்போ வந்து 2.4 GHz வந்து 60 MBPSங்கிறது வந்து ஆவரேஜாக 40 தான். 40க்கு மேலே கிடைக்கல. 35 தான் கிடச்சிருக்கு. ஸ்பீடு நம்ம டவுன்லோட் ஸ்பீடு 35 தான் கிடச்சிருக்கு. இது வந்து 2.4 GHzல. அது இன்னொரு வாட்டியோட செக் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி 30 தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வைஃபைல கனெக்ட் பண்ணும்போது 30 to 40 தான் கிடைக்கும் மோஸ்ட்லி. இந்த 2.4 GHz நீங்கள் ரேஞ்சு கூட கூட தள்ளி போக போக ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதான் 30 to 35 தான் இருக்குது. அப்புறம் வந்து நான் 5 GHz கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது டிஜிசால் 5G இதை இப்போ தான் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு கொடுக்குறேன். 1லேருந்து 8 வரைக்கும் கொடுத்தாச்சு வைஃபை பாஸ்வேர்டு. இப்போ டிஜிசால் 5G வந்து கனெக்ட் ஆகிட்டு இப்போது இதோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணோம். வைஃபைல செக் பண்ணுறேன். அதே ஸ்பீட் டெஸ்ட்டு ஓக்கில் தான் போட்டு செக் பண்ண போகிறேன். டவுன்லோட் ஸ்பீட் செக் பண்ண போகிறேன். நான் போட்டிருக்க பிளான் வந்து 60 MBPS பிளானு. 5 GHz வந்து எப்படின்னா ரேஞ்சு கம்மியாக இருக்கும், ஸ்பீடு வந்து நல்ல ஸ்பீடு வரும். ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க கிட்டத்தட்ட எப்படியும் 55 to 60 வந்துடும். நான் போடுற பிளானே அவ்வளோதான். ஓகே பரவாயில்ல. 60க்கு 60 கிடைக்கும், பரவாயில்ல. இன்னொரு வாட்டி ஸ்பீட் டெஸ்ட் போட்டு பார்க்குறேன். டெஸ்ட் அகைன். ஸ்பீடு 65 கிடைக்காது, 60 தான் கிடைக்கும். ஸ்பீடு 60 தான், பரவாயில்ல. அதனால் நீங்கள் எந்த வைஃபைனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருந்தீங்கன்னா 5 GHz கனெக்ட் பண்ணிக்கோங்க. லாங்கில் இருந்தால் 2.4 GHz கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.